டிஎன்பிஎஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். குரூப் 1 ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்துச்சு. பாஸ் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுரேஷ் அகாடமிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டெஸ்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. அந்த பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக போன குரூப் 1 மெயின்ஸே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50% மேலே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ரிப்ளிகாவாக இருந்துச்சு. நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எத்திக்ஸ்லாம் சுகேஷ் சார் நடத்துனதுலேருந்து அப்படியே கொஸ்டின் கேட்டு வச்சுருந்தாங்க. அப்போ மெயின்ஸ் ப்ரிடிக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, இதுக்கு இப்படி தான் நீங்கள் ஆன்சர் எழுத போகிறீங்க அப்படின்ட்டு. இப்போ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கையை பிடிச்சி ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரியே நம்மளும் ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கான ஷெடியூல் தான் இது. இந்த ஷெடியூலை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 டெஸ்ட்டு நடக்கும். சரிங்களா? 25 டெஸ்ட்டுக்கு ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் செக்ஷனல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 டெஸ்ட்டு. அடுத்து செக்ஷனல் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டெஸ்ட்டு. கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 4 டெஸ்ட்டு. ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஒரு 3 டெஸ்ட்டு. இதான் இதோட அப்ஸ்ட்ராக்ட். சரி, எப்படி டெஸ்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸில் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, தமிழ் சொசைட்டி இந்த ஏரியாவில் இருந்து தான் டெஸ்ட் ஆரம்பிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3மே நீங்கள் எழுதுவீங்க. ஒரிஜினல் ஆன்சர் ஷீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே அந்த ஆன்சர் ஷீட்டில் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இப்போ இதில் 10 மார்க் இப்படி தான் எழுதணும், 15 மார்க் இப்படி தான் எழுதணும், ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், பாடி ஆஃப் த கண்டென்ட் கொஸ்டினுக்கு என்ன கொடுக்கணும், கன்க்ளூஷன் எப்படி கொடுக்கணும், என்னென்ன கோட்ஸ் கொடுக்கலாம், எதெல்லாம் ஹைலைட் பண்ணி பாயிண்ட்ஸ் எழுதலாம். இப்போ ஒரு 15 பாயிண்ட் நம்மகிட்ட இருக்குது. திருத்துறவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த பாயிண்ட்டை முன்னாடி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நம்மளோட டெஸ்ட் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 5/9/2025 ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு சிட்டிசன்ஷிப் வர உங்களுக்கு டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ரோல் அண்டு இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஃபஸ்ட்டு டெக்னாலஜியை உள்ளே கொண்டு வராங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ரோல், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ், தேர் அப்ளிகேஷன் அண்டு இம்பேக்ட்ஸ். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ், ஆசிட் பேஸ் சால்ட், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், கார்பன், நைட்ரஜன் அண்ட் தேர் காம்பவுண்ட்ஸ், கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக கெமிஸ்ட்ரி ஆஃப் ஓர்ஸ், மெட்டல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ், பாலிமர் அண்டு பிளாஸ்டிக்ஸ், கரோசன், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப். இது எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்கில் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது தமிழ் சொசைட்டி. தமிழ் சொசைட்டியை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு ஆரம்பித்து ஆர்கியாலஜி வரை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு இந்த தடவை இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 100 மார்க்குக்கு கேட்குறாங்க. அது போக தமிழ் சொசைட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க்கு, பாலிட்டி வழக்கம் போல் 100 மார்க்குக்கு கேட்குறாங்க. அப்போ இதில் உங்களுக்கு டெஸ்ட்டோட ஸ்ட்ரக்சரே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் 100 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க, சயின்ஸ் அண்ட் டெக்கில் 100 மார்க்ஸ் எழுத போகிறீங்க, தமிழ் சொசைட்டியில் 50 மார்க்ஸ் எழுத போகிறீங்க. சரிங்களா? இப்போ சிலபஸை உடச்சி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரில் மட்டும் உங்களுக்கு மொத்தம் 5 டெஸ்ட்டை உடச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் 3ல் ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் எழுத போகிறீங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு 6 டெஸ்ட் எழுதுறீங்க நீங்கள். இது போக தனியாக ஃபுல் டெஸ்ட் வேறு இருக்குது. சரிங்களா? அப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஷெடியூல், அழகாக ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எல்லாத்தையுமே சிலபஸை கவர் பண்ணிடுவீங்க. அது போக ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லும் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 4ல் இருக்கக்கூடிய ஜாக்ரஃபி, என்விரான்மெண்ட்டு, இந்தியன் எக்கனாமி. சரிங்களா? இப்போ ஜாக்ரஃபி ஆஸ் யூஸ்வல் எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்களோ அதே மாதிரி 75 மார்க்ஸ் இருக்கும். இவிஎஸும் என்விரான்மெண்டல், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தளவும் 75 இருக்கும். எக்கனாமியில் 100 கொஸ்டின்ஸ். இதே மாதிரி இதையும் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டெஸ்ட்டாக எழுதுறீங்க. சரிங்களா? அது முடித்த பிறகு இதில் ஒரு ஃபுல் டெஸ்ட். சரியா?
இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் எங்கே வர்றீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஃபுல் டெஸ்ட் முடிக்கிறீங்க. இப்போ இதோட 12 டெஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்து பேப்பர் 2 மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூஸ், கடைசியாக எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி. இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு 100 மார்க்ஸு, சோசியல் இஷ்யூஸ் 100 மார்க்ஸு, எத்திக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க்ஸ். இதே மாதிரி 5 + ஒரு ஃபுல் டெஸ்ட். சரிங்களா? அப்போ ஷெடியூல் படி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? அதே மாதிரி ஹவு டு ரைட் த ஆன்சர் அப்படின்றத உங்களுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க. 2வது விஷயம், அடுத்தவங்க நெகட்டிவ் எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்க போகிறோம். சரிங்களா? நம்மளோட நெகட்டிவையும் சேர்த்து பாசிட்டிவாக மாற்றிட்டோம் அப்படின்னா அழகாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட நெகட்டிவ்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? சோம்பேறித்தனம் ஒன்று, என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ஆனால் எழுதி பார்க்க மாட்டோம். சரிங்களா? அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸை கொண்டு வர்றது தான் இந்த டெஸ்ட் ஷெடியூலோட முக்கியமான நோக்கம். சரிங்களா? அடுத்தது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம், எப்படி டெலிவரி கொடுக்கறது, வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அதையும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரிங்களா? இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19th டெஸ்ட்டு 20/11/2025 கட்டாய தமிழ் மொழி தேர்வு, அது ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் 3 மார்க் டெஸ்ட்டு 21, 22, 23. இது போக ஹோம் டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 கட்டாய தமிழ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுதான் நம்மளோட ஸ்ப்ளிட் அப்பு. அப்ஸ்ட்ராக்ட் இப்படி தான் இருக்குது. சரியா? அப்போ நம்ம பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். 25 டெஸ்ட்டு போட போகிறோம். இப்போ எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்தோம் அப்படின்னா பேனா அதுவாக எழுத ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அப்போ தான் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ இந்த கீப் ஆன் ப்ராக்டிஸ், கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நாள் கேப் இருக்குது, 4 நாள் கேப் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பை கடைசி நாள் டெஸ்ட்டுக்கு நாள் உட்காந்து எழுதி பார்த்துட்டு வந்து எழுதக்கூடாது. 3 நாள் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணணும். நம்ம 3 சப்ஜெக்ட் படிக்க போகிறோம். அப்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு நாள்னு எடுத்துகிட்டு கன்சிஸ்டன்சியாக படித்தோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போ எல்லாரும் ஆஃபீஸர்ஸ் ஆகக்கூடியதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஷெடியூல் இது. இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 31/8/2025, அதே மாதிரி 30/8/2025 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் கொடுக்குறாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் எப்படிலாம் ஆன்சர் கீ ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படியெல்லாம் ஆன்சர் எழுதலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஓப்பன் டு ஆலாக கொடுக்குறாங்க. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.